आधूवादिभिधावकस्य निजम व्यापारपात्रे जलं पश्चात्पन्नकशाजिनो बहवत पादोदकं पावनो भूजश्चम्बुजडा विभूषणमने जघ्नोर्मकर्णेरिजम् कन्याकल्मषनाशिनी भगवते भागीरथी पादुनः. ஜெகன்மாதா கங்கை பூப்பிரவேசம் செய்ததனுடைய ஒரு சரிதம் ஆனந்தமயமானது. கங்கை என்கின்ற ஒரு வார்த்தையை, ஒரு சொல்லை யார் சொல்கிறார்களோ, யார் நினைக்கிறார்களோ, நினைத்த மாத்திரத்திலேயே அவர்கள் பரிசுத்தமாகி விடுகிறார்கள். அத்தனை பெருமையுடையது கங்கா நதி, கங்கா தீர்த்தம். எத்தனையோ திருநாமங்கள் தன்னகத்திலே உடைத்ததாக அமைந்து அருள்பாலிக்கக்கூடிய பாரத தேசத்தினுடைய பொக்கிஷம் கங்கா நதி. கங்கா நதி பூமிக்கு வருவதற்கு காரணமே அயோத்தியை ஆண்ட பேரரசர்கள் தான். சகர மகாராஜா எனும் அரசன் அஸ்வமேத யாகம் செய்கின்றார். அஸ்வமேத யாகத்தினுடைய ஒரு பொருட்டு யாக குதிரையை பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைத்து மீண்டும் அந்த யாக குதிரை வரவில்லை. தன்னுடைய புத்திரர்கள் 60,000 பேர் தேடிக்கொண்டு செல்கிறார்கள். இறுதியில் கபில முனிவர் ஆசிரமத்தில் அந்த குதிரை காணப்படுகிறது. இவர்தான் இந்த குதிரையை அழைத்து வந்து விட்டார் என எண்ணிய அவர்கள் அவரை சீண்டி பார்க்கிறார்கள். நெடுநாட்களாக கண்ணை மூடிக்கொண்டு பரம தியானத்திலே இருந்த அவர் கண்ணை திறந்தவுடனே அந்த ஒளி உமிழ்ந்த ஆற்றலை தாங்க முடியாமல் எரிந்து சாம்பலாகி விடுகிறார். சென்றவர்களை காணும். சகர மகாராஜாவோ யஜ்ஞத்தை துவங்கி செய்து கொண்டிருக்கிறார். அவனுடைய இன்னொரு புத்திரன் அஜமஞ்சன், அவனுடைய புத்திரன் அம்சுமான், அவன் தேடி வந்து கபிலரை கண்டு யாக குதிரையை அழைத்து வந்து அஸ்வமேத யாகத்தை சம்பூர்ணம் செய்கிறான். அப்படி அவன் அந்த குதிரையை அழைத்து வரும் சமயத்தில் தன்னுடைய மூதாதையர்கள் 60,000 பேர் சாம்பல் முட்டாக இருப்பதை கண்டு அவர்கள் நல்கதி அடைய ஏது வழி என கபிலரிடம் கேட்டபோது ஆகாசத்தில் இருக்கக்கூடிய, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய, ஸ்வர்கபுரியில் இருக்கக்கூடிய, விஷ்ணு பாதத்தில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய, பிரம்மாவனுடைய கமண்டலத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தமான கங்கா தீர்த்தத்தை எடுத்து வந்து இவர்கள் மீது புரோக்ஷணம் செய்தால் இவர்கள் நல்கதி அடைவார்கள் என தெரிந்து கொண்டு அவற்றை பிரம்ம பிரயத்தனம் செய்து எடுத்து வர வேண்டும் என எண்ணுகிறான். அவனால் முடியவில்லை. அவனுடைய புத்திரன் தபோபலம் மிக்கவன் திலீபன், அவனாலும் முடியவில்லை. அவனுடைய புத்திரன் பகீரதன். அந்த பகீரதன் செய்த தபோபலமே கங்கை பூமிக்கு வந்த வரலாறு, பூமிக்கு வந்த சரிதம். அந்த பகீரதன் பிரம்மாவை நோக்கி பிரார்த்திக்க 1000 ஆண்டுகள் பஞ்சாக்னியினுடைய மத்தியத்தில் பிரம்மாவை கண்டு தரிசித்து இன்புற்று கங்கையை அழைத்து செல்ல வேண்டும், தாங்கள் அனுகிரகித்து தர வேண்டும் என்ற உடனே கங்கை வருவாள், உனக்காக தருகிறேன். ஆனால் கங்கையை தாங்கக்கூடிய தபோபலம் பூமியிலே யாருக்கும் இல்லை. 1000 கலையுடைய கங்கையை தாங்கக்கூடியவர் சிவபெருமான் மட்டுமே. ஆகவே சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய் என சொல்லியவுடன் 16,000 ஆண்டு காலம் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து சிவபெருமானை கண்டு சிவபெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்ததனுடைய பேரிலே பிரம்மாவனுடைய கமண்டுள்ள தீர்த்தமாக, விஷ்ணு பாதத்திலே சேர்த்த தீர்த்தமாக, சகல கலைகளுடன் கூடிய தீர்த்தமாக இருக்கக்கூடிய கங்கா நதி பெருக்கெடுத்து வருகின்றாள். அப்படி பெருக்கெடுத்து வந்த அந்த கங்கா நதியை தன்னுடைய ஜடாஜூடத்திலே சேர்த்து கொண்டாராம் சிவபெருமான்.
ஆகவே தான் அவருக்கு கங்காகர்ஷணமூர்த்தி என்றும், கங்கையை கொடுத்த காரணத்தால் கங்காதரன் என்றும் அழைக்கப்பெறுகின்றார். அப்படி அவருடைய ஜடாஜூடத்திலே 1000 கலஜோடு சென்ற அந்த கங்கை ஒரே ஒரு கலஜோடு பூமியிலே இறங்குகிறார். அவள் இறங்கி வரக்கூடிய அழகு ஜாஜ்ஜுல்யமாக இருக்கிறது. அத்தனை அழகு ஆகாசத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட ஹிமாச்சல பர்வதத்திலே எங்கெல்லாம் அவள் சேருகிறாளோ, மற்றொரு நதியிலே சேர்ந்திருக்கிறாளோ, அவையெல்லாம் பிரஜாகை என்று அழைக்கப்பெறுகிறது. நந்த பிரஜாக், விஷ்ணு பிரஜாக், குப்த பிரஜாக், கர்ண பிரஜாக், தேவ பிரஜாக் என்றெல்லாம் பற்பல திருநாமங்களோடு கங்கை பிரவகித்து ஜங்கு எனும் மகனுடைய ஆசிரமத்தை அடித்து செல்ல வேண்டும் என்கின்ற அழகாக செல்லும்போது ஜங்கு மகனுடைய அந்த தீர்த்தத்தை எடுத்து ஆச்சமனம் செய்து விடுகிறார். மிகவும் பிரயத்தனப்பட்டு அழைத்து வந்த கங்கை ஜங்கு மகனுடைய ஆச்சமனம் செய்து விட்டார். அவருடைய சரணத்திலே பகீரதன் விழுந்து வணங்கி வேண்டும் கங்கையை பெற்று அவருடைய வலது காதின் வெளியாக கங்கை வெளியே வந்து ஜாஹ்னவி என பெயரை பெற்று ஹரித்வாரம் எனும் தலத்திலே பூ பிரவேசம் செய்த காரணத்தால் ஹா என்றால் ஆச்சரியம், கௌ என்றால் பூமி, கௌஹா எனும் அந்த சொல் கங்கா கங்கா என அழைக்கப்பெற்று ஹரித்வாரிலே அழகாக கான்பூர் வழியாக, பிரஜாகையிலே யமுனையோடு சேர்ந்து, காசியிலே வடக்கு நோக்கி பிரவாகமாக பாய்ந்து, மேற்கு வங்கத்திலே நுழைந்து, கபில மகனுடைய எங்கிருந்தாரோ அந்த கபில வாசுதேவர் இருக்கும் இடத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய சாம்பல் முட்டுக்களை எல்லாம் கரைத்து கங்கா சாகரம் எனும் சப்த சாகரமெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய பகுதியிலே தன்னை சேர்த்து கொண்டு அருள் புரியக்கூடிய கங்கை, அந்த கங்கையினுடைய சிறப்பை காதால் கேட்பவருக்கு சகலவிதமான நோய்கள் நீங்குகின்றது, புண்ணியம் சேருகின்றது. நினைப்பவர், எண்ணுபவர், சொல்பவர் அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாக்கி தரக்கூடிய கங்கா மாதாவை போற்றுவோம். சரணத்திலே பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம். ஜெய் கங்கா மையா கி ஜெய்.